நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி எங்கள் ஊர்லேயே குறிப்பாக 39 கிராம பஞ்சாயத்துனா அதில் குறிப்பாக சோழவரத்தில் 8லேருந்து ஒரு 12 கிராமம் இருக்கும் சிற்றூர் ஆட்சியில். சோழவரம் சிற்றூர் அதில் தான் ஒன்று சோழவரம் பெரிய காலனின்னு சொல்கிறேன். பெரிய அந்த சோழவரம் ஊராட்சி சிற்றூர் ஆட்சியில் பெரிய காலனி இருக்குது, கோட்டை மாநகர் இருக்குது, அப்புறம் கதம்ப நகர் இருக்குது. அது போல் கிட்டத்தட்ட 8லேருந்து 12 இருக்கும். அதில் குறிப்பாக நான் சொல்கிறது சோழவரம் பெரிய காலனி பற்றி பேசுகிறேன். அப்போ அங்கே ஸ்கூலுக்கு கிரவுண்டே இல்லையா? இப்போ நீ இது போல் தானே ஒவ்வொரு 39 கிராம பஞ்சாயத்துலையும் இருக்கும். இதுக்கு எப்படின்னா நீ கணக்கு எடுத்த எத்தனை ஊராட்சிகளில் அதுபோல் இருக்கும் இல்லையா? அப்போ கணக்கு எடுத்து பார்த்தா எத்தனையோ கிரவுண்ட் இல்லாத ஆரம்ப பள்ளியெல்லாம் இருக்க. அப்போ என்ன பண்ணுவேன்? தவறான தகவலில் தர நீ. அப்படியே வளர்ந்துருச்சு, அறிவு வளர்ந்துருச்சு, நல்லா எழுதுகிறாங்க, எழுத்து திறமை வந்துடுச்சு, பேச்சு திறமை வந்துடுச்சு, எல்லாம் வந்துடுச்சுன்னா அப்போ இதுக்கு முன்னால் இல்லாத இருந்தாங்களா? ஏன் மிகைப்படுத்தி சொம்மான புலிகின்னு தெரியுங்க? உண்மையை சொல்லுங்கள்.